வணக்கம் நண்பர்களே. இன்றைய இளைஞர்கள் மத்தியில் நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் ஆடம்பரம் காரணமாக கடன் அட்டைகளின் பாவனை அதிகரித்துள்ளது. கடன் அட்டை என்பது என்ன, அதனால் ஏதும் லாபம் இருக்கிறதா என இந்த வீடியோவில் பார்ப்போம். இது பற்றிய முழுமையான தகவல்களை அறிந்து கொள்ள வீடியோவினை இறுதி வரை பாருங்கள். இதேபோல் முதலீடுகள் சம்பந்தமாக மேலும் அறிந்து கொள்ள சேனலினை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். கடன் அட்டை என்றால் வங்கிகளால் வழங்கப்படும் ஒரு கடன் தான். ஆனால் வட்டி வீதம் மிக உயர்வாக காணப்படும். வங்கியால் வழங்கப்படும் கடன் என்றவுடன் தனியார் கடன் போல் சிந்திக்க கூடாது. நம்மிடம் ஒரு ஏடிஎம் கார்டு இருக்கும். அதனை பயன்படுத்தி நாம் பொருள் கொள்வனவில் ஈடுபட முடியும். அத்துடன் கார்டில் இருந்து பெற்றுக்கொள்ளக்கூடிய ஓர் உச்ச கடன் எல்லை இருக்கும். அவ்வளவுதான். நாம் பொருள் கொள்வனவிற்காக பெற்றுக்கொண்ட பணத்தினை அன்றிலிருந்து குறிப்பிட்ட காலத்தினுள் செலுத்தினால் போதும். அவ்வாறு குறித்த காலத்தில் செலுத்த தவறினால் ஒரு சிறிய தொகையினை செலுத்தி தண்டப்பணம் அறவிடப்படுவதிலிருந்து தப்பித்துக் கொள்ள முடியும். இந்த சிறிய தொகை மினிமம் பேமெண்ட் எனப்படும். அவ்வாறாயின் வங்கிக்கு என்ன லாபம் என்ற யோசனை தோன்றும். ஒரு நபரை எடுத்துக்கொண்டால் இந்த மாதம் 10,000 ரூபாவிற்கு கடன் அட்டை மூலம் கொள்வனவு செய்கிறார் என வைத்துக் கொள்வோம். அடுத்த மாதமும் அவரது சம்பள பணத்தில் அவரால் 10,000 ரூபாவினை செலுத்த முடியவில்லை எனில் அவருக்கு தண்டப்பணம் அடங்கலாக பணம் செலுத்த வேண்டிய இறுதி திகதியின் பின் அவரின் வட்டி பணமானது அறவிடப்படும். சாதாரணமாக 25 தொடக்கம் 40 வீத வட்டியில் பணம் அறவிடப்படும். இந்த வட்டி வீதமானது கடன் வழங்கும் நிறுவனங்களுக்கு ஏற்றாப்போல் மாறுபடும். அதேபோல் அந்த நபரால் 5,000 ரூபாவினை செலுத்த முடிந்ததாயின் தண்டப்பணம் அறவிடப்பட மாட்டாது. மிகுதி பணத்திற்கான வட்டி கணிக்கப்படும். இவ்வாறுதான் கடன் அட்டை வழங்கும் நிறுவனங்கள் லாபம் அடைகின்றன. மேலும் கடனின்றி வைத்திருப்போரிடம் வருடாந்தம் சந்தா பணமும் அறவிடப்படும். மேலும் கடன் அட்டை என்பது ஒரு கடன் சக்கரமாகவே பார்க்கப்படுகிறது. அதாவது இந்த மாதம் 10,000 ரூபாவிற்கு கொள்வனவு செய்து அடுத்த மாதம் அதன் 5,000 ரூபாவினை செலுத்திய பின்னர் அந்த மாதம் மீண்டும் 10,000 ரூபாவிற்கு கொள்வனவு செய்தால் தற்பொழுது மொத்த கடன் தொகை 15,000 ஆகிவிடுகிறது. இவ்வாறு கடன் அட்டை மூலம் செலவுகள் செய்ய தொடங்கினால் எமக்கறியாமலேயே சிறிது சிறிதாக மிகப்பெரிய கடன் சுமைக்கு தள்ளப்படுவோம். அதன் பின்னர் மாதாந்தம் மிகப்பெரிய வட்டி தொகையினை செலுத்த வேண்டிய நிலைக்கு தள்ளப்படுவோம். இவ்வாறு உருவாகும் கடன் தொகையை மீளச் செலுத்துவதற்காக சில நபர்கள் தனிநபர் கடனினை பெற்று கடனை அடைப்பதும் உண்டு. சில வருட காலங்களுக்கு முன்னர் வரை கையில் பணம் இருந்தால்தான் செலவு செய்தோம். தற்போது கையில் பணம் இல்லாமலேயே பணத்தை செலவு செய்ய கடன் அட்டைகள் வசதி வழங்குகின்றன. ஆனால் அதன்பின் அதனால் வரும் கடன் சுமையை கண்டுகொள்வதில் தவறளித்து விடுகிறோம். அப்படியென்றால் கடன் அட்டையை நாம் லாபகரமாக பயன்படுத்த முடியாதா என்ற ஒரு வினாலும் நிச்சயமாக பயன்படுத்தலாம். எந்த ஒரு விடயத்திலும் நன்மையும் இருக்கும், தீமையும் இருக்கும். சில நிறுவனங்கள் கடன் அட்டைகளுக்கு வட்டி இல்லாத தவணை கட்டண முறை மூலம் பொருட்கள் மற்றும் சேவைகளை வழங்குகின்றன. அவற்றை பெறுவது சிறந்ததாகும். அதேபோல் சில பொருட்களுக்கு குறிப்பிட்ட கடன் அட்டைகளுக்கு ஆஃபர்ஸ் கிடைக்கும். அதாவது கழிவு விலைகள். மிகவும் அத்தியாவசியமான அல்லது பணம் கொடுத்து வாங்கவிருந்த பொருட்களை இவ்வாறான கழிவு விலையில் கடன் அட்டை மூலம் வாங்கலாம். மேலும் இன்னுமோர் நுணுக்கமும் உண்டு. அதாவது கடன் அட்டையில் நாம் கொள்வனவு செய்யும் பொழுது பணம் மீளச் செலுத்தும் காலத்தை அதிகமாக்கிக் கொள்ள வேண்டும். அது எவ்வாறாயின் அனைத்து கடன் அட்டைகளுக்கும் ஒரு பட்டியல் திகதி உண்டு. அதாவது ஒவ்வொரு மாதமும் 15ஆம் திகதி பில்லிங் டேட் என எடுத்துக்கொண்டால் அந்த பில்லிங் டேட்டிலிருந்து 21 தினங்களுக்குள் பணத்தை செலுத்த வேண்டும். எனவே ஒருவர் 14ஆம் திகதி கடன் அட்டையை உபயோகித்திருப்பின் மறுநாள், அதாவது அடுத்த நாள் அது கணக்கில் சேர்க்கப்படும். எனவே அந்த பணத்தை 21 நாட்களுக்குள் செலுத்த வேண்டும். அதேபோல் அவர் 16ஆம் திகதி பயன்படுத்தியிருப்பின், அதாவது பில்லிங் டேட்டின் அடுத்த நாள் பயன்படுத்தியிருப்பின் அதற்கான கணக்கு அடுத்த மாதம் 15ஆம் தேதி கணக்கிடப்பட்டு அதிலிருந்து 21 நாட்களுக்குள் செலுத்த முடியும். எனவே அதற்கு எடுக்கும் காலம் அதிகபட்சம் 51 நாட்கள். எனவே சரியான நேரத்தில் பயன்படுத்துவதன் மூலம் கடன் அட்டையை லாபமாக பயன்படுத்தலாம். அதேபோல் நாம் செய்யும் கொள்வனவிற்கு செலுத்த வேண்டிய மினிமம் பேமெண்ட்டினை செலுத்துவதன் மூலம் தண்டப்பணத்திலிருந்து விலக்கு கிடைக்கும். இந்த மினிமம் பேமெண்ட் ஆனது மொத்த கடன் தொகையின் ஒரு சிறிய வீதமாக காணப்படும். அதனை மட்டும் செலுத்தினால் வட்டி அதிகரித்து கடனானது மேலும் அதிகரித்து செல்லும். எனவே கடன் அட்டையில் கடன் இருப்பின் அதனை முதலில் அடைத்து விடுவது உங்கள் பொருளாதாரத்திற்கு சிறப்பாக அமையும். நன்றி நண்பர்களே. இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க. இதே போன்ற முதலீடுகள் பற்றிய வீடியோவினை தமிழில் பெறுவதற்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.